தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். செல்போனில் தொடர்பு கொண்டு கிரெடிட் கார்டு எண்ணை பெற்று பணம் பறிக்கும் நூதன மோசடி அதிகரித்து வருவதால் வாடிக்கையாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சேலம் காவல் ஆணையர் சஞ்சய்குமார் எச்சரித்துள்ளார். சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியில் கேரளா ஆயுர்வேத மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த கேரளாவை சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய விடுதி உரிமையாளர் தங்கராஜ், புரோக்கர் விஷ்ணு ஆகிய இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் தொடர் தங்கச்சங்கிலி பறிப்புகளில் ஈடுபட்டது தொடர்பாக ஒரு பெண் உள்ளிட்ட 2 பேரை கேரள மாநிலம் பாரசாலை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து தமிழக பகுதியில் திருடிய 47 சவரன் நகைகள் மற்றும் கேரள பகுதியில் திருடிய 25 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சித்தேரி மலைவாழ் மக்களுக்கு அரூர் வட்ட சட்ட பணிகள் குழுவின் சார்பில் சட்ட உதவி மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த சட்ட விழிப்புணர்வு முகாமில் மாவட்ட ஆட்சியர் கே. விவேகானந்தன் மற்றும் 10க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் புதிய பண பரிவர்த்தனை கொள்கையினால் பாதிக்கப்பட்ட தேயிலை தொழிலாளர்கள் மத்திய அரசை கண்டித்து வால்பாறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். தஞ்சாவூரில் நடைபெற்ற காவிரி உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கில் பொதுப்பணித்துறையின் மூத்த பொறியாளர்கள், மின்துறை பொறியாளர்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். தண்ணீரை வணிகப் பொருளாக்கி தனியார் பன்னாட்டு நிறுவனத்திற்கு தாரை வார்க்கும் தேசிய நீர் கட்டமைப்பு மசோதாவிற்கு கருத்தரங்கில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. உலக மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்ட பேரணி நடைபெற்றது. தாராபுரம் சாலையில் உள்ள அரண்மனைப்புதூர் அரசு பள்ளியில் துவங்கிய இப்பேரணியில் மாவட்ட குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு திட்ட இயக்குநர் விஜயகுமார், சேவ் தன்னார்வ தொண்டு இயக்குநர் அலோசியஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமினை முதல்வர் ரங்க நாராயணசாமி தொடங்கி வைத்தார். இம்முகாமில் 7000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் சட்டம் சார் மருத்துவ துறை குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் பங்கேற்ற முதல்வர் நாராயணசாமி பொதுமக்களுக்கு தரமான மருத்துவத்தை அளிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக நடத்தப்பட்ட இந்த மினி மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு என மத்திய அரசு தனி அமைச்சகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்வோர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து வேலை தேடி ஆயிரக்கணக்கான மக்கள் வளைகுடா நாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் அங்கு வீட்டு வேலை, மீன்பிடி தொழில், கட்டிட வேலை என பல்வேறு வேலைகளில் அவர்கள் ஈடுபடுத்தப்படுவதாகவும் தெரிவித்த போராட்டக்காரர்கள், ஆனால் அங்கு அவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் தீர்வு காணப்படாமலேயே இருப்பதாகவே இதனை தெரிவித்தனர். ஒப்பந்தப்படி ஊதியம் கொடுக்க மறுப்பது, அடித்து துன்புறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கொடுமைகளை அவர்கள் சந்தித்து வருவதாக குறிப்பிட்ட போராட்டக்காரர்கள் இதனை தடுக்க அங்குள்ள இந்திய தூதரகங்கள் முன்வருவதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். எந்தவித குற்றமும் செய்யாமல் 3000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் குவைத் சிறையில் வாடி வருவதாகவும் அவர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை தீர்க்க நிரந்தர ஏற்பாடாக தனி அமைச்சகத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.